ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. வெல்கம் டு த ரிவ்யூ ஷோ. என்னடா சொரத்தை குறைச்சிட்டேன்னு பாக்குறீங்களா? இது எக்ஸ்பெக்ட் பண்ணல யாருமே. ஐ ஐ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஹோப்ஸ் தட் சிஎஸ்கே வுட் டர்ன் திங்ஸ் சம்வேர் ஆர் தி அதர். இந்த 180 வச்சுக்கிட்டே திருப்பிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் திங்ஸ் டென்ட் கோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் நினைக்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். டாஸ்ல இருந்தே ஏதோ ஒரு மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாருங்க, எல்லாரும் தேவையில்லாம குறை சொல்றாங்க. என்ன ஆக்ஷன் ரிட்டர்ன்ஸ் சரியா பண்ணல, ஆக்ஷன்ல சரியா டீம் எடுக்கல, இம்பாக்ட்ஸ் சரியா யூஸ் பண்ண தெரியல, சென்னை கண்டிஷன்ஸ் எப்படி ரீட் பண்றதுன்னு தெரியல, ஸ்ட்ராட்டஜி போரா இருக்கு. இவ்வளவுதான் தப்பு பண்ணாங்க. இதோ ஒரு பெருசா எல்லாரும் இதுவா சொல்றாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி சென்னையில டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்னு சொன்ன, போலிங், என்ன பண்ணாங்க? பேட்டிங். அதனால தான் அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே. ஓகே. ஏன் ஆனா வை? ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் எவ்வளவுன்னு சொன்ன? 192. எவ்வளவு அடிச்சாங்க? 181. அதான் மறந்து போச்சு எனக்கு. 180 அனுபவத்துல சொல்றேன். அகில் ஹுசேனால bowling போட முடியுமா லெஃப்ட் ஹேண்டருக்கு? போட முடியும். விக்கெட் எடுத்தாரு அபிஷேக் சர்மா. நான் கூவுனே ஸ்டார்டிங்ல இருந்து ஐபிஎல் 2026ல இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கூவிட்டு இருக்கேன். அவர் விக்கெட் எடுப்பாருன்னா விக்கெட் எடுத்தாரு. அவர் தான் கரெக்டா அதே மாதிரி திருப்பி அடிச்சு டீப் ஸ்கொயர் லெக்ல. நீங்கெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸா இருந்தா உண்மையே சொல்ற என்ன, ஆப்ஷன் முடிஞ்ச உடனே இவங்க பிளே ஆஃப் போக மாட்டாங்கன்னு சொல்றவனை நீ பாராட்ட வேணாம். போன வருஷமும் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்ன என்ன நீங்க பாராட்ட வேணாம். டீம் உட்காந்து எடுக்கிறாங்க பாருங்க ஆக்ஷன்ல. இம்பாக்ட்ஸ் மூணாவது ஓவர் யூஸ் பண்றாங்க பாருங்க. டாஸ் வின் பண்ணி bowling போடுறாங்க, பேட்டிங் ஆடுறாங்க பாருங்க. 16வது ஓவர் அக்கீல் ஹுசேன் கொடுத்த ரன்னு 6. ஓகே. அதுக்கப்புறம் அவர் bowling போடல. அவங்கள குறை சொல்லுங்க. நீங்க உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸா இருந்தா சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா அந்த குதிரையை ஓட்டுறவனுக்கு திறமை இருக்கணும். ஓகே. அட்லீஸ்ட் ஒண்ணே அந்த குதிரையை கடிவாளம் கட்டி மேல போக விடணும். இல்லையா, கடிவாளம் இல்லைன்னா அந்த குதிரையை அடிச்சு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு ஓட்ட தெரியணும். ஓகே. மகேந்திர சிங்கம் இருந்த வரைக்கும் சிஎஸ்கே வேற. அந்த டீமோட அவர் கேப்டனா இருந்த போது புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அவர் கடைசியா கேப்டன் பண்ணது 2023. 2024 நோ பிளே ஆஃப்ஸ். 2025 உடன் ஸ்பூன். இங்க 8வது பிளேஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. அப்படிங்கும் போது நீங்க ஃபேன்ஸா இருந்தா தப்பு எங்க நடக்கிறதுன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே. தெரியாம ஒரு கேள்வி கேட்கிறேன். 14 கோடி கொடுத்து பிரசாந்த் வீரை எடுத்தாங்க, கரெக்டா? என்ன சொன்னாங்க? லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொன்னாங்க. கரீட்டா தலைவா? அப்படின்னா அவரு இடது கையால இப்படி ஏதோ பண்ணணும். ஓகே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த போலிங் அட்டாக்க வச்சுன்னு 5 போலரை வச்சுன்னு போறான் இன்னைக்கு. ஓகே. இந்த மாதிரி பிச்சில். ஓகே. லாஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா அடி வாங்கி கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கிற கம்போஜ், 2வது மேட்ச் ஆடுற ஸ்பென்சர் ஜான்சனு டிராப் பண்ணிட்டு உள்ளவர் அக்கீல் ஹுசேன். அவர் கண்டிப்பா 4 ஓவர் போட மாட்டாரு, ஏன்னா லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மேட்ச் அப். அதுக்கப்புறம் நூர் அகமது. உங்களோட 6th போலர் சிவம் தூபேன்னா 17வது ஓவர்ல வர்ற பிரசாந்த் வீர 14 கோடி கொடுத்துட்டு முட்டு கட்டினீங்களே அடுத்த ஜடேஜான்னு. மனசாட்சி வேணும். 14 கோடி கொடுத்து 2 பிளேயரை வாங்கினோம். நாங்க பிளேயரை வாங்கி பிளே ஆஃப்ஸுக்கு எங்களை கிண்ணி வாங்கினோம். அடுத்த வருஷமும் ரிட்டர்ன் பண்ணுவோம். அடுத்த வருஷமும் எங்களுக்கு கிண்ணிதான். எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க பிளே ஆஃப் போக மாட்டோமே. நாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பிளே ஆஃப் போக மாட்டோமே. அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில நம்பிக்கை ஒண்ணு, நாணயம் 2வது. ஆண்டி பிளவரை பத்தி ஒருத்தர் கேட்டார் பாத்தீங்களா? ஏன் அவர் பெரிய கோச்சுன்னு சொல்றீங்களே, ஏன்? நீ 22 கோடி கொடுத்தாலும் சரி, அவன் 22 கோடி கொடுத்து நான் எடுத்துட்டேன்,
அதனால நான் வந்துட்டு ஐ ஹாவ் டு லுக் பேடுன்னு அவனை நான் ஆட மாட்டேன். டீம் அடி வாங்கும். தெரியாம நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு அவர் பிரசாந்த் வீரை நான் குறை சொல்ல மாட்டேன், எடுத்தவனை குறை சொல்லுவேன். அவரு பாவம் யங்ஸ்டர். கடைசியில வந்து போன மேட்சும் அதே தான் பண்ணாரு. 9 பால்ல 11 ரன்னு, அக்கீல் ஹுசேன் ஒரு பால்ல 3 ரன்னு. அந்த 9 பால்ல 11 ரன்னு அக்கீல் ஹுசேனால அடிக்க முடியாதா? அதுக்கு பதிலா குரு ஜப்னீத் சிங்கை நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு போலிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை நீங்க பண்ணீங்களா? பண்ணல. பாயிண்ட் நம்பர் 2, 14 கோடி கொடுத்து நீங்க எடுத்த இன்னொரு கார்த்திக் சர்மாவும் 135 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி இருக்காரு. Correct. ஏன் அது பெட்டரா தெரியுதுன்னா, மத்த எல்லா பேட்ஸ்மேனும் பிளாப். சஞ்சு சாம்சனை தவிர ருத்துராஜ் கெய்க்வாடு அட்டர் பிளாப், சிவம் தூபே அட்டர் பிளாப், டிவால் டிப்ரீவிஸ் அட்டர் பிளாப், ஊர்வில் பட்டேல் இந்த ஒரே ஒரு மேட்ச் தான் எவனுமே ரன் அடிக்கலன்றதுனால கார்த்திக் சர்மா உங்களுக்கு நல்லா ஆடின மாதிரி தெரியுது. When you are trying to get a player into the playing 11 at number 4, batting at a strike rate of 134 in modern day cricket like this, that is not going to win anything for you. All you can do is finish in the mid table. That was my call right after the auction, that this team will not get into the playoffs அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள அப்படின்னு பார்த்தா எனக்குன்னு ஒரு ஆசை உண்டு. ஓகே, எனக்குன்னு ஒரு ஆசை உண்டு. அந்த அனாலிசிஸ் இதான் சொல்றேனே. இப்போ எனக்கு நான் சிஎஸ்கே ஃபேன். நிறைய பேர் எல்லாம் ட்விட்டர்லாம் சொல்றாங்க முட்டு கொடுக்குறீங்க சிஎஸ்கேக்கு. நான் சிஎஸ்கே ஃபேன். ஆனா இப்போ ஐ மே நாட் டெல்லிங் தம் வேர் தே வென்ட் ராங். தே வென்ட் ராங் ரைட் ஃப்ரம் த ஸ்கிராச் டு த டைம் த டோர்னமெண்ட் எண்டட் டுடே. புவர் ரிட்டென்ஷன்ஸ், புவர் ஆக்ஷன்ஸ், புவர் யூஸ் ஆஃப் இம்பாக்ட் சப், புவர் யூஸ் ஆஃப் பிளேயிங் 11, புவர் bowling பிளான்ஸ் டு ஆப்பனன்ட் பேட்ஸ்மேன். எவ்ரிதிங் ஹஸ் பீன் புவர். இதை வச்சுன்னு அவங்க 6 மேட்ச் ஜெயிச்சதே பெரிய விஷயம். இப்போ ஒரு சிலர் கேட்பான் ட்விட்டர்ல, சார் ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸும் தோத்து, கேகேஆரும் 2 மேட்ச் தோத்து, ராஜஸ்தானும் 2 மேட்ச் தோத்து, அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே என்ன நெட் ரன் ரேட்ல ஜெயிச்சா பிளே ஆஃப் போக முடியும்னு கேட்பான். ஓகே, இதெல்லாம் நடக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்ல கிரிக்கெட் ஆடுறான், அவன் 2 தோக்க போறான். பஞ்சாப் கிங்ஸும் எப்படி ஜெயிக்கிறது தெரியாதவன் தோக்க போறான். கேகேஆர் தான் நல்ல கிரிக்கெட் ஆடுறான். போறாங்க கேகேஆர் பாருங்க. இல்ல இதெல்லாம் நடக்கும். வெங்கடேஷ் பிரசாத் எனக்கு சொல்றாரு, நம்ம கெலிக்கணும் மச்சி அப்படின்னு சொல்றாரு. அது காதுல விழுந்துனே இருக்கு. நம்ம கெலிப்போமா? ஐ வாஸ் அண்டர் த ஷாக், பிக்கஸ்ட் ஷாக் ஆஃப் மை லைஃப். எல்லாரும் இதுல பாக்குறேன், மிட் இன்னிங்ஸ் பிரேக்ல எல்லா எக்ஸ்பர்ட் எல்லாரும் 175 வின்னிங் ஸ்கோர்ன்றான். சொன்னாரு வேற. இதுல டக் அவுட் இன்டர்வியூல வந்து 175 குட் ஸ்கோர்னு சொன்னாரு. கிரவுண்ட்ல ஒவ்வொரு கிராக்கையும் அரைச்சு வின் ஃபேக்டர் கொடுக்குறவன் நான் அனுபவத்துல சொல்றேன். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அவர் சொன்னது கரெக்டா இருந்தா இந்நேரம் அவங்க பிளே ஆஃப் போயிருப்பாங்க. என்னோட ட்வீட் எடுத்து பாருங்க. தே வேர் 11 ரன்ஸ் ஷார்ட் ஆஃப் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஸ் 192. 192 கூட சல்லி ரன் நீ அடிச்சாலும் ஜெயிக்க முடியாது. சிஎஸ்கே லாஸ்ட் டைம் அண்ட் டிஃபெண்டட் தே ஸ்கோர் எக்ஸாக்ட்லி 192. ஓகே, நான் வந்து ஒவ்வொன்றையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுக்கிறவன். பவர் பிளேல 57 for 2. இன்னைக்கு சிஎஸ்கே எவ்வளவு தெரியுமா பவர் பிளேல? 38 ஃபார் 1-2. அனுபவத்துல சொல்றேன், தெரியாம பேச மாட்டேன். ஓகே, இந்த 192 வரணும்னா 6 ஓவர்ல 57 சொன்னோம். சிஎஸ்கே 57 for 2. 10 ஓவர் முடியும் போது 84 for 2 சொன்னோம். 91 for 3. 7 ரன்னு கூட ஒரு விக்கெட். தேர் ஆன் பார். 15 ஓவர்ல 129 for 2 சொன்னோம். 15 ஓவர்ல 132 for 4. எங்க மாட்டினாங்க? கடைசியில என்ன சொன்னோம்? உங்களுக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு 60ல இருந்து 62 ரன் வந்துடும். 48 ரன் அடிச்சாங்க. அந்த 14 ரன் எங்க போச்சு? இதோ சொல்றேன். பிரசாந்த் வீரான 11 பால்ல 9 ரன்னு, 26 பால் ஆடி 23 ரன் அடிச்ச ஒரு ஆளு. போன வருஷம் என்னென்ன 1 சாமி 2 சாமி 3 சாமி இல்ல 6 சாமி டெப்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர் அப்படின்னாரு. அவர் இப்ப வந்துட்டு 26 பால்ல 23. இன்னைக்கு டிவால் டிப்ரீவிஸ் அடிக்கலன்னா 160 அடிச்சிருப்பாங்க. இஷ்டத்துக்கு எல்லாம் எதிர்றாங்க. 175 வின்னிங் ஸ்கோர். திஸ் இஸ் கோயிங் டு பி a tough chase. Average winning score gives you 50% of chance.
If you are scoring less than average winning score, the opposition has to bat pathetically badly. That didn't happen. இன்னொரு கதை சொல்றேன் கேள் சார். வின்னிங் ஃபேக்டர் ஏன் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல இங்க அடிக்கணும்னா 8 ஓவருக்கு அப்புறம் பால் சாப்பிட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சிஎஸ்கே 79 for 2, எஸ்ஆர்ஹெச் 57 for 2. சிஎஸ்கே அதை டிக் பண்ணாங்க. ரெண்டாவது வின் ஃபேக்டர் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. சிஎஸ்கே 7 ஓவர்ல 61, 8.71. அவங்க 3 ஓவர்ல 20. இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சிவாங் குமார் 6.66. 4 ஓவர்ல 40 ரன்னு. ரெண்டாவது இன்ஃபேக்டர் அவன் கம்ஃபர்டபுளா டிக் பண்ணா 3 ஓவர்ல 21 தான் கொடுத்தாரு அக்கீல் ஹுசேன். அவருக்கு போலிங்கும் கொடுக்கல. டிடன்ட் போல் வெரி வெல். அதான் நான் சொல்றேனே உங்களுக்கு. இப்போ வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் அதாவது கரெக்டா செகண்ட் ஃபிடில் ஆடினாரு. ஓகே, ஊர்வில் பட்டேல் வந்து சோட்டுன்னு சோட்டினாரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டு கார்த்திக் சர்மா வந்த உடனே ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஒன் ஹூ ஷுட் ஹவ் டேக்கன் த மேண்டில் ஆஃப்டர் பேட்டிங் ஃபார் 15 பால்ஸ். நீ 15 பால் ஆடி அதுக்கப்புறம் 21 பால் நல்லா மரம் நட்டுட்டு அதுக்கப்புறம் 15 ரன்ல நீ அவுட் ஆனா யூ ஆர் கில்லிங் த டீம். Either you have to go right from the beginning, or if you bat 20 balls with a strike rate of less than 100, you have to make it up in the next 20 balls. ஆனஸ்டா சொல்றேன், இவ்வளவு நாள் நான் ருத்ராஜ் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஸ்பாயிலரா அவர் தான். கேப்டன்சி has been absolutely pathetic playing. There's no way பிரசாந்த் வீர் should have played. பிரசாந்த் வீரை இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு குர்ஜப்ரீத் சிங்கை வச்சிருந்திருக்கணும். குர்ஜப்ரீத் சிங் இல்லைன்னா அந்த என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஒரு சஜஷன் கொடுத்தீங்களே நீல டம் டிம்மர் 6 அடிப்பாரு. நீல வச்சு உள்ள ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் போலிங் போட்டுக்கலாம். இவர் தான் வந்து அக்கீல் ஹுசேன் தான் ரூல் படி போலிங் போட முடியாது. அட்லீஸ்ட் அவர் போடலாம்ல. அட்லீஸ்ட் டிவால் பிரீவிஸ் வந்து நல்லா இது பண்ணாரு. அவங்க வந்து என்ன சொல்றது உங்களுக்கு, பேத்தட்டிக்கா அவங்க போலிங் போட்டாங்க. நிறைய ஷார்ட் ஷாட்டா ஒய்ட் எல்லாம் போட்டு பயந்துன்னு. இந்த பிச்சில் நீங்க என்ன பண்ணும், அந்த 5 மீட்டர் விக்கெட் டு விக்கெட், தட் இஸ் வாட் தே டிட் டு இவரே டிவால் பிரீவிஸ். காட் ஆல் தூபே காட் அவுட். யோ கமின்ஸ் முதல் ஓவர் நீ போடணும், சின்ன பசங்களுக்கு கொடுக்குற. இது வேற ட்வீட் பண்றீங்க, ஆல்ரெடி ரன் வர மாட்டேங்குது, முதல்ல ஒரு பேட் கமின்ஸ போடுங்கிறது. 17 ரன் பிடாக் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல. 17 ரன் வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற ஸ்கோர் தான் வந்திருக்கும். 170 தான் வந்திருக்கும், இல்ல 165 தான் வந்திருக்கும். எஸ் பிடாக் சாரி இல்ல கரெக்டான சொன்ன. உடனே நான் ட்வீட் போட்டேன், முதல் ஓவர் போட்டோன்னே ட்வீட் போட்டேன், யோ நீ போடியா முதல்ல. 3வது பால் நிஜக்குன்னு வாங்கி போகுது சாம்சனுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 11th ஓவர் 13th ஓவர் 16th ஓவர் போட்டு முடிக்கிறாரு. கடைசி 4 ஓவர் இந்த சின்ன பசங்களுக்கு கொடுக்குறாரு. பிரஃபுல் கேக்கு, யோ கடைசியில நீ போடணுயா 19th ஓவர் 20th ஓவர். யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நீடட். யூ ஆர் பினிஷிங் யுவர் ஓவர்ஸ் ஏர்லி ஆன். சோ இப்ப இவங்களே பாருங்க, அந்த மாதிரி ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் வந்துட்டு இந்த மொமெண்டத்தை கெடுத்ததே ருத்ராஜ் கெய்க்வாட் தான். நீ 15 அவங்க 2 பேரும் ஆடுற வரைக்கும் நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். 2 பேரும் அடிக்கிறாங்க, பிச்சு ஒரு மாதிரி இருக்கு, சப்போர்ட் பண்ணு. கார்த்திக் சர்மா வரணும்னு நீ அடிக்கலையா? நீ அடிக்காம இது பண்ணினா என்ன அர்த்தம்? கார்த்திக் சர்மா பாத்தீங்கன்னா அவரோட ஜோன்ல போட்டீங்கன்னா மட்டும்தான் 6 அடிக்கிறாரு, மத்தபடி வேற எங்க போட்டாலும் டாட் பால். ஓகே, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றேன், எல்லாரும் ருத்ராஜ் குறை சொல்றாங்க. இன்னைக்கு அபிஷேக் சர்மா 26 பால் 21. பிச்சு கஷ்டமா இருந்தது. I'm not defending ருத்ராஜ் கெய்க்வாட். I've criticized ருத்ராஜ் கெய்க்வாட். அபிஷேக் சர்மா என்ன பண்ணாரு, அவருக்கும் நல்லா வரணும் பேட்டுக்கு. இந்த மாதிரி வருதுன்னா அப்படியே தடுமாறுறாரு. டிராவிஸ் ஹெட் என்ன பண்ணாரு, தலையை வெட்டி அமிச்சாங்க இன்னைக்கு 6 பால் 6 ரன். ஒரே ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் அந்த அரௌண்ட் த ஸ்டம்ப்ல இருந்து பேடுக்கு போட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அடுத்த ஓவர்ல ஏதோ ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டு போயினே இருந்தாரு. பின்ன விஷாந்த் கிஷன் வந்து இன்னைக்கு தான் வந்து அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட கற்பனை டீமுக்காக பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. கேம் சேஞ்சர்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தீங்க பாருங்க. நான் இஷான் கிஷன் எடுத்தேன், நீங்க ஹென்ரிக் கிளாசன் எடுத்தீங்க. கேம் சேஞ்சர் இஸ் நாட் இஷான் கிஷன் 70, ஹென்ரிக் கிளாசன் பிளிட்ஸ் 47. விட்டு ஒரு இன்சைட் அவுட் 6 விட்டாரு பாருங்க, எழுத்து விட்டாரு. அதுதான் மொமெண்டம். கையிலேற வந்த கேட்ச ஸ்பென்சர் ஜான்சன் விட்டாரு. அந்த கேட்ச பிடிச்சதானதான் இருக்கும். பிரில்லியண்டா கடைசி வரைக்கும் ஒரு எடுத்துட்டு போனாரு. நான் சொல்றேன், சலீல் அரோரா ஸ்வீட்டா அடிப்பாரு. இவங்களுக்கு அதுக்கப்புறம் போலிங் போடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸ்பென்சர் ஜான்சனும் டெத் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, முகேஷ் சௌத்ரியும் டெத் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது.
16வது ஓவர் 6 ரன் கொடுக்குறாரு அக்கீல் ஹுசேன். குடியா 18வது ஓவர் அவர் கில்லாடி போலர். எப்படி போட்டார் பாருங்க. அக்கீல் ஹுசேன் கேன் போல் இன் பவர் பிளே, அக்கீல் ஹுசேன் கேன் போல் இன் மிடில் ஓவர்ஸ், அக்கீல் ஹுசேன் கேன் போல் இன் த டெத் ஓவர்ஸ். அது இப்பயும் நீங்க புரிஞ்சுக்கலன்னா அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது நீங்க திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓவர் டு யூ விக்கி. நான் இப்போ வந்து இந்த கேம் பத்தியே நான் ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்பல. ஏன்னா ஐ somehow felt this was about to happen. நான் இதே தான் வந்து யோசிச்சுனே இருந்தேன். ஒரு ஸ்லோ விக்கெட்டை கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஸ்லோ விக்கெட்ல ஏன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க? ஏன் பேட்டிங் ஆடுறீங்க? என்னைக்குமே பண்ண மாட்டீங்களே இது. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா டாஸ் முடிஞ்ச உடனே ஆரன் ஃபின்ச் கிட்டயும் ஆர் அஸ்வின் கிட்டயும் கேக்குறாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல என்ன ஏதுன்னு. பட் அவங்க ரெண்டு பேருமே they looked very surprised. பட் ஆனா திஸ் மைட் சூட் சிஎஸ்கே ரெண்டு பேரும் அப்படின்ற. சாரி டு இன்டரப்ட், ரெண்டு பேரும் சர்ப்ரைஸ்ட்னா இப்படி பேட்டிங் ஆடினாங்கன்னு சர்ப்ரைஸ்டா ஆர் தே வர் அக்செப்டிங் தட் பேட்டிங்? இல்ல டிசிஷன் வந்து எப்படி எப்படி இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாங்க? ப்ராபபிலி a brave call because they want to put runs on the board on a must win game. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போனாங்க. பட் ஆனா இட் நெவர் லுக் லைக் தட். நீங்க வந்து ஒரே ஒரு சான்ஸ், யூ கிவ் யுவர் செல்ஃப் த பெஸ்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் போன உடனே பால் கொஞ்சம் அப்படி நின்று வந்ததுன்னா 2 விக்கெட் எடுத்தீங்கன்னா உடனே நீங்க ஒரு 190 பிடிக்கலாம் இவங்கள. அப்ப கூட 190 அடிப்பாங்க இந்த இந்த பேட்டிங்க்கு. இந்த பேட்டிங்கு சிஎஸ்கே, ஐ எம் டெல்லிங் யூ பிடாக், சிஎஸ்கே 200 205 அடிச்சிருந்தா கூட they would have chased. அவ்வளவுதான். அவ்வளவு இட்ஸ் பாட்டம் லைன். 205 அடிச்சிருந்தா சேஸ் பண்ண மாட்டாங்கன்றீங்களா? பட் ஆனா ஸ்பின் பயங்கரமா ஆடினார். அது அது ஒரே ஒரு ரீசன் தான். ஹென்ரி கிளாசனுக்கு ஏன் நான் எடுத்தேன்னா இந்த மாதிரி கிரன்ச் சிச்சுவேஷன்ல ஒன்னே எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது ஸ்பின் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம். ஒன்னே ஷார்ட்டா லைட்டா போட்டீங்கன்னா பின்னாடி போய் அந்த அந்த ஒரு கவுகானர்ல வந்து பிளாட்டா அடிக்கிறாரு. 6 அடிக்க பார்க்கல, பிளாட்டா அடிக்கிறாரு, பவுண்டரி போகுது. இல்லனா இன்சைட் அவுட் விட்டு இறங்கி அப்படியே தட்டுறாரு கவர்ஸ் மேல 4 ரன்ஸ். எஸ்பிடா ஏதோ சொல்ல வந்தீங்க? அதாவது ஒன்னே சொல்றேன் பாருங்க, இவங்க வந்துட்டு நம்ம வந்து என்ன பிளேயிங் லெவன் நேற்று கொடுத்தோம்னு உங்களுக்கு தெரியும்ல. கரெக்ட். நம்ம என்ன பிளேயிங் லெவன் கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும்ல. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், டிவால் பிரேவிஸ், சிவம் துபே, கார்த்திக் சர்மா, அகில் ஹுசேன், ஸ்பென்சர் ஜான்சன், அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, நூர் அஹமட். ஓகே, இம்பாக்ட் சப் எம்எஸ் தோனி. இதுல வந்து இதுவே கிடையாது உங்களுக்கு. இப்ப நாம சொன்ன இதுல நூர் அஹமட், முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன், அகில் ஹுசேன். இப்ப எம்எஸ் தோனி இல்லைன்னா இட் ஷுட் ஹவ் பீன் குர்ஜப்னீத் சிங். ஓகே, உங்களுக்கு அந்த 6 போலர் ஆப்ஷன் கிடைக்குது. நான் திருப்பியும் சொல்றேன், இஃப் பிரசாந்த் வீர் கேன் நாட் போல். விக்கி, நான் தெரியாம கேட்கறேன், நீங்களும் வந்துட்டு ஒரு சில டீம்ஸை கோச் பண்றீங்க, எந்த லெவல் கோச் பண்றீங்கன்றது கிடையாது. அதே 11 பேர் தான் என்ன ஸ்டாண்டர்டா இருந்தாலும் பிரசாந்த் வீர யூ ஆர் பேட்டிங் அட் நம்பர் 7. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். சலீல் அரோரா மாதிரி அதுல கூட பாதி கிடையாது வந்து தமிழ் டிமின் அடிக்கிறதுக்கு. And then if it is not used as a left arm spinner where you don't have a confidence, he cannot find a place in the playing 11 is in my humble opinion. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இவ்வளவு நாள் நீங்க பாத்துட்டீங்க, சீசனே முடிய போறது முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. Am I being biased or am I being honest? Or you agree with me or you have a difference of opinion? Sorry பிடா, நீங்க சொல்றது தப்பு. He is a match winner at number 7. Please answer. இல்ல 100% வந்து பர்ஸ் பிரஷர் தான். நான் அதுதான் நினைக்கிறேன். இவ்வளவு பர்ஸ் கொடுத்து அவரை வாங்கியிருக்கோம், we have to use somehow அவரை யூஸ் பண்ணணும்ன்றது தான் ஒரு ரொம்ப ஒரு டெஸ்பரேஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் நான் சில கேம்ஸ் சொல்றேன் பார்க்கும்போது, பிரசாந்த் வீருக்கு பதிலா அகில் ஹுசேனை டிராப் பண்றாங்க. யோ, அகில் ஹுசேன் வந்து 4 ஓவர் உங்களுக்கு கோல்டியா, கோல்டு மாதிரி 4 ஓவர்ஸ் போடுறாரு. He has 150 strike rate with the bat. இன்னைக்கு போட்டு காட்டுறாங்க 150 strike rate with the bat. Has played all leagues, has faced all bowlers, have been in lot of teams, is having the international experience. What more you need? இன்னைக்கு 100 எப்படி போட்டார்? ஃபர்ஸ்ட் ஒரு ருட்டன் போட்டார், அந்த பக்கம் ஒரு விக்கெட் எடுத்த உடனே மண்டையில அடிச்சுது. ஹென்ரி கிளாசன் அடிச்சு பக்குன்னு அடிச்சு மண்டையில அடிச்சுது. என்ன ஸ்பீட்ல போடுறாரு, என்ன அவர் அவ்வளவு ரெஜுவனேட் ஆறாரு, அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்காரு. அவர் ஓடி வந்து அவர் நினைக்கிறதெல்லாம் பால் உழுது. ஏன் உழுது? எப்படி அந்த 2 ஓவர்? நான் சிம்பிளா சொல்றேன், 3 கேம் சஞ்சு சாம்சன் வின் பண்ணி கொடுத்தாரு, 2 கேம் ஸ்பின் ட்வின்ஸ் வின் பண்ணி கொடுத்தாங்க, 1 கேம் ஊர்வில் பட்டேல் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. 6 கேம் ஓவர். வேற யாருமே பார்ட்டிக்கு வரல. அன்சுல் கம்போஸ் டு an extent அங்க இங்க போலிங் போட்டாரே தவிர nobody entered the party. சிவம் துபே நோ, பிரேவிஸ் நோ, ருத்ராஜ் கெய்க்வாட் நோ, யாருமே வரல பார்ட்டிக்கு. இப்படி இருக்கும்போது ஒன்லி bowler who striking in the middle, striking in the power play, can bowl in the depth வந்து உங்களுக்கு அகில் ஹுசேன், பெஸ்ட் bowler in the team.
அவரை நீங்க ஆட மாட்டேன்றீங்க. ஒன் மோர் பெஸ்ட் bowler you had, he got injured, ஜேமி ஓவர்டன். அதுக்கப்புறம் கலீல் வந்து டீசெண்டா போட்டிருந்தார் பவர் பிளேல, he got injured. ஒன்னு இன்ஜுரி மேனேஜ்மெண்ட், ஒன்னு. ரெண்டாவது, நீங்க சைன் பண்ணீங்களே இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு பிளேயர், இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பிளேயரை சைன் பண்ணீங்களே, அவர் வந்து ஃபேகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல கடைசியில 3 மேட்ச் இருக்கும்போது 2 வின் பண்ற இடத்துல வந்து ஆடி அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. யூ குட் ஹவ் சைன் சம்படி லைக் ஓட்னில் பாட்மேன். He could have been a revelation this season. ஓட்னில் பாட்மேன், ஜேமி ஓவர்டன், குர்ஜப்னீத், அன்ஷுல் கம்போஜ், யோசிச்சு பாருங்க. முகேஷ் சௌத்ரி, என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட் கிடைக்குது. நீங்க வந்து அப்பா அகில் ஹுசைன் ஆடலனா கூட ஒத்துப்பேன், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பின் வச்சு இந்த மாதிரி அட்டாக் வச்சு போலான்னு. அதுவும் பண்ணல. நிறைய ஃபிளாஸ். அது வந்து இப்போ அதெல்லாம் திருப்பி டீக்ளட்டர் பண்ணிட்டு எப்படி இதை திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் இயருக்கு என்ன மாதிரி வர போறாங்க, ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி வில் பி வெரி டிசப்பாயிண்டட் டு see a performance like this obviously. என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் இயர்? என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட் இயர்? எந்த பிளேயர் இருக்கான் எடுக்கிறதுக்கு? யாரும் இல்ல. ஒரே அதான் சான்ஸ் என்னன்னா ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு கம் அவுட். ஓகே, ஹர்திக் Sure-ஆ? பாண்டியா ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரேட்ல தான் இது பண்ணுவாங்க, விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு சிவம் தூபேவையும் ருத்ராஜ் கேக்வாடையும் கொடுன்னு கேட்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ரோஹித் சர்மா ஆடுறது கஷ்டம். அதனால ரெவிஸ கேட்பான். பிரவிஸ் எல்லாம் கேட்க மாட்டான். ஷெர்பேன்றதர் போட்டு வில் ஜாக்சன் வச்சு எவனாவது பிரவிஸ் கேட்பானா? யோசிங்க விக்கி, 2 டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் வச்சிருக்காங்க, கேட்க மாட்டாங்க. அவன் எப்படி கேட்பான்? ரோஹித் சர்மா சரி, போனா எதுக்கு தூபே? ஆனா தூபே எதுக்கு? தூபே அவன் எடுத்தாங்கன்னா ஷெர்பேன்றதர் போர்டோட இடம் அங்க காலியாகும் அவனுக்கு. அந்த கடைசியில போயிட்டு ஒரு 10 ஒரு பால் foreigner. ஆடுறதுக்கு அவனுக்கு அது கரெக்டா போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ட்ரெண்ட் போல்ட்டை விட்டுட்டு அப்ப அப்ப அவனுக்கு மேலையும் வந்துட்டு இவங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் எப்படி யோசிப்பான்? அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண மாட்டான். இப்ப ருத்ராஜ் கேக்வாட் ரோஹித் சர்மா பேல வந்துட்டா ஒரு ஓபனர் வச்சுட்டு 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், இந்த பழைய தீரியை கொண்டு வந்துருவான். 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், நடுவுல வில் ஜாக்ஸ், கேம் ஓவர் அவனுக்கு. அதை வச்சு பார்ப்பான். அது ஒன்னே ஒண்ணுதான். அதை தவிர அது வந்தா நான் சொல்றேன், அது அந்த வே த மீடியா அவ்வளவு ஈஸியா இருக்காதுன்னு தோணுது. இல்லைன்னா உங்களுக்கு யாரு இருக்காங்க? சொல்லுங்க, யாரு இருக்காங்க? இப்ப அதைத்தான் நான் சொல்றேன். டேலண்ட் ஸ்கவுட்டிங்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதைத்தான் நான் சொல்றேன். கார்த்திக் சர்மா ஓவரால் வாட் எவர் யூ சா இஸ் வெரி குட். வை இஸ் இட் லுக்கிங் குட்? இஸ் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் அட்டர் ஃபிளாப் எக்ஸப்ட் சஞ்சு சாம்சன். யாருமே அடிக்காததுனால கார்த்திக் சர்மா ஆனது பெருசா. 134 ஸ்ட்ரைக் ரேட்ல நீ நம்பர் 4 ஆனே, எப்படி நீ மேட்ச் ஜெயிச்சு கொடுப்ப நீ? சரி, நான் ஆனஸ்டா கேக்குறேன். இப்ப கார்த்திக் சர்மாவை 14 crores நீங்க ரீடைன் பண்ணுவீங்களா, இல்ல அவரை வெளியில விட்டுட்டு யார் எவ்வளவுக்கு போறாங்கன்னு பாப்பீங்களா? Do you think he will cross this 14 crores? வெளியில விட்டுட்டு எடுக்கணும்னா கூட எந்த டீம்ல இடம் இருக்கியா 14 crores கொடுத்து எடுக்கிறதுக்கு? ஆல்ரெடி வந்து லியம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு இப்ப என்ன பண்றாராம், அவரு சாமி படமா போடுறதே இல்லையா, SRH படத்தை போட்டுதான் டெய்லி இப்படி எழுந்து அப்படியே கடவுளே அப்படின்றாங்களாம். 13 கோடி ரூபாய் எல்லாம் ஒய்ஃபு குழந்தைங்களாம் வந்திருக்கு, ஜாலியா இருக்கு. டெய்லி சன் பாத் எடுக்கிறாரு. ஒரு நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலு, அவங்க தாத்தா கிட்ட எல்லாம் வந்திருக்காங்களாம், இந்தியா பார்த்தது இல்லை அப்படின்னு. ஓகே, ஹாலிடே. அதனால உங்களுக்கு இப்ப எப்படின்னா, இப்ப யாருக்குமே உங்களுக்கு 14 கோடி கொடுத்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனை எடுக்கிற இது எல்லா டீமும் பில்டு, எல்லா டீமும் வச்சிருக்காங்க, வெளியிலே பிளேயர் இருக்காங்க. இவர் போனாலும் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பிக் பண்ணுவாங்க. ஒரு 300 ரன் அடிச்சுட்டாரு, டேலண்ட் இருக்கு அவருக்கு, டேலண்ட் இல்லைன்னு சொல்ல நானு. பட் இஃப் எனி ஒன் இஸ் டெல்லிங் தட் இஸ் அ மேட்ச் வின்னர் பிளேயிங் சோ மெனி டாட் பால்ஸ், ஐ பெக் டு டிஃபர்ன்றதுனால டெஃபினட்டா வந்து 5 கோடி மேல போறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொல்றேன், பைபேக். யோ நீ நீ பிரசாந்த் வீரே, கார்த்திக் சர்மா, ஏகப்பட்ட ராகுல் சேரி, ஏகப்பட்டது இருக்கு உனக்கு. ஒரு 50 கோடியில நீ போவ, எவன் இருக்கான் எடுக்கிறதுக்கு? பிளே அடுத்த வருஷமும் வெங்கலக்கிண்ணி தான், எந்த சந்தேகம். ஒரே சான்ஸ் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னே ஒரு பக்கம் ஆக்ஷனு, ரிட்டன்ஷனு, ஸ்ட்ராட்டஜி, இம்பாக்ட் யூஸ் பண்ண தெரியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெய்லி ஒருத்தன் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ரொட்டீன் பேசிஸ்ல இன்ஜுரி ஆவான். ஓகே, ஒரு பக்கம் மெடிக்கல் டீமு, ஒரு பக்கம் கோச்சிங் டீமு, இவங்க எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி புதுசா ஒரு ஆளுங்க அப்படியே வந்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எவனாவது ஒருத்தன் புது ஐடியாஸ்ல வந்தா ஏதாவது சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அடுத்த வருஷமும் இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றத தாழ்மையோட சொல்லிக்கிறேன். இவன் தான் ஐம் சிஎஸ்கே ஃபேன், ஐ வாண்ட் டு பி ஆனஸ்ட். ஓகே, இப்ப அதான் சொல்றேன், இன்னைக்கு அவ்வளவு வருத்தமா போச்சு எனக்கு ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆன உடனே.
ஒரு பவுண்டரி கூட அடிக்காம 21 பால் ஆடி 20 பால் ஆடி 70 பதினெட்டு ரன் ஸ்ட்ரைக். அடிச்சுட்டு 21வது பால் நீ அவுட் ஆறியே. ஐ எம் வெரி வெரி சாரி. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி சென்சேஷனல் டிசப்பாயிண்டிங். அதை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதை தான் நான் திருப்பியும் சொல்றேன். தோனி இருந்தபோது அவர் எல்லாத்தையும் பண்ணாரு. யாருக்கும் எந்த இதையும் கொடுக்கல. டீமை செலக்ட் பண்றது, இந்த பிளேயர்ஸ் என்ன வேணும்ன்றது, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில இந்த இம்பாக்ட் சப்ல இருந்து அவர் எல்லாத்தையும் பண்ணினாரு. அவரு என்ன பண்ணிட்டாரு? 2023 கப்பு ஜெயிச்சோன்னு அவர் சொன்னது கரெக்ட். நான் முடிஞ்சிட்டேன், என்னோட காலம் முடிஞ்சிடுச்சு அஸ் அ கிரிக்கெட்டரு. இவன் கத்துக்கணும், இந்த பையன் கத்துக்கணும் அஸ் அ கேப்டன். ஈ ஷுட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர்ஸ் ஃபார் சிஎஸ்கே அண்ட் வின் ட்ராஃபிஸ் இன் ஃபியூச்சர். நான் திருப்பி விக்கெட் கீப்பிங் பண்ணினே எல்லாத்தையும் நானே பண்ணினே இருந்தேன்னா அந்த பையன் வளர மாட்டான். அவன் வளரணும்ன்ற நல்ல எண்ணத்துல தான் தோனி வந்து அதை பண்ணாரு. இப்ப அன்பார்ச்சுனேட்லி இவங்க கோச்சிங் ஸ்டாஃபுக்கும் அவ்வளவு வந்து என்ன சொல்றது, இந்த டிரைவ் ரிசல்ட்ஸ் எதுவுமே வரல. இதுக்கு மேல ஒரு சிஎஸ்கே அந்த பழைய இதுவா எழுந்து நிக்கணும். இப்ப முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளே ஆஃப்ஸ்னு நிறைய பேர் எல்லாரும் போடுவாங்க. ஓகே, 3 டீம் தானேப்பா பிளே ஆஃப்ஸ் போகுதுன்னு. யோ நான் விளையாடுறியா, 4 டீம் யான் ஏப்பா, உங்க சிஎஸ்கே தான் ஆல்ரெடி போயிடுச்சு இல்ல, மீதி 3 தானேன்னுவாங்க. எப்ப டோர்னமெண்ட் அவங்களோட சண்டை ஆரம்பிக்கிறது போறதுக்கு தான் இந்த 3 டீம் போறாங்க அப்படின்னு. இப்ப 3 வருஷம் ஆச்சு அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டு. அதாவது ஜோனி ரிட்டையர் ஆன அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி எவன் ஜெயிக்கிறானோ, ஆர்சிபி 18 மார்ஜின்ல ரன் மார்ஜின்ல பெங்களூர்ல அடிச்சா ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு நாட் பேட்னு சொல்லலாம். 5th பிளேஸ் முடிச்சாங்க. போன வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே பார்க்காதது உட்டன் ஸ்பூன். இந்த தடவை நான் சொன்ன மாதிரி மிட் டேபிள்ல முடிப்பாங்க, அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அனதர் புவர் பர்ஃபார்மன்ஸ். அவங்க ஃபேன்ஸ் நலனுக்காகவும் இதுக்காகவும் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியை கொண்டு வரலன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா கண்டினியூ ஆகும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இட்ஸ் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி பேத்தட்டிக். டாஸ் ஜெயிச்சு அவங்க போலிங் போட விட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்களா, அதெல்லாம் நான் வந்து என்னால சொல்ல முடியாது. அப்ப அட்லீஸ்ட் என்ன இருக்கும் தெரியுமா, பிரசாந்த் வீரை இம்பாக்ட் சப்பா வச்சிருந்திருப்பாங்க. there is a good chance that they might have played an extra bowler had they bowled first. இதே விட திருப்பியும் சொல்றேன், 192 சன்ரைசர்ஸ் bowling ரொம்ப சுமார் தான். ரொம்ப சுமாரா போட்டாங்க, படு கேவலமான லென்ஸ் போட்டாங்க. கடைசியில தான் வந்து டீசெண்டா போட்டு விக்கெட் எடுத்தாங்களே ஒழிய தேவர் வெரி ஆர்டினரி. இந்த பிச்சில் டேவால் பிரேவிஸ் குத்திங்க. எஸ், டேவால் பிரேவிஸ் வீக்னஸ் இஸ் ஷார்ட் பால்ஸ். இந்த பிச்சில் நின்னு நின்னு வருது, எவனாவது குத்துவானாடா, வச்சு வாங்கன்னு வாங்குறாரு. அவரும் குத்துறாரு, எல்லாரும் வந்து சிவம் தூபேக்கு இங்க குத்துறாங்க. எந்த அந்த சக்கி பஸ்ஸான் போட்டாரு பாருங்க ஸ்லோ டெலிவரிஸ், அதுதான் டாப்ல. கமின்ஸே சம அடி வாங்கினாரு. அப்படிங்கும் போது இல்ல, கமின்ஸுக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா இவங்க மேல கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு கமின்ஸுக்கு. ஆக்சுவலா ரஃபுல் இங்கே டு அன் எக்ஸ்டென்ட் ஓகே, அந்த ஓவரை கமின்ஸ் போடலாம் நீங்க சொல்ற மாதிரி. பட் ஆனா ஷக்கீப் ஹாசன் வந்து அவர் தான் வந்து 100% வந்து இந்த டோர்னமெண்டோட ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்டா வரப்போறாரு. நீங்க வேணா பாருங்க, they are going to go deep in this tournament because of only one bowler. அந்த மாதிரி அவங்க டிஃபென்ஸ்லாம் போறாங்க, டிஃபெண்ட் பண்றதுக்கு போறாங்கன்னா ஸ்கோரை, இவரோட கடைசி 2 ஓவர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லஸ் அன்டில் அவர் ஏதாவது மூலகட்டத்தனமா இப்படி இப்படி நேரா போட்டாருன்னா, இப்படி முறுக்க ஆரம்பிச்சாருன்னா எந்த கிரவுண்டா இருந்தாலும் கஷ்டம். எஸ்பிடா சாரி. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு டாஸ் வின் பண்ணி அவங்க போலிங் போட்டிருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா, முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் விக்கெட் விச் சென்னை பிளேட் இன் கோட்லா, அதாவது அருண் ஜேட்லி ஸ்டேடியம். இதே தப்பத்தான் டெல்லி பண்ணான். டாஸ் பண்ணி பேட் பண்ணா அவன் படுகேவலமா பிலோ பார் 153 அடிச்சான். இவங்க படுகேவலம் பிலோ பார்லாம் கிடையாது. T20யோட மார்ஜின்ன்றது 12 ரன்ன்றது ரொம்ப பெருசு. 192 gives you 50% of a chance னா அதை விட 14 runs கம்மினா that is 178. If you score 178 you only got 30% of chance of winning. Okay, இவங்க 180 அடிச்சாங்க. So 35% chance of winning is what you had at the interval break, where many pundits felt that 175 is a winning score, which was never in my case. ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்து ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஒழிய அவங்க தோத்துருவாங்கன்னு தெரியும். 15 ஓவர்ல 131 per 3 சொன்னா 137 per 3. அவங்க தோக்கறதுக்கான சான்ஸே கிடையாது. 10 ஓவர் வரைக்கும் பேண்டா இருந்தாங்க. 10 ஓவர்ல 75 தான் இருந்தாங்க. அங்கிருந்து யோசிச்சு பாருங்க, 75ல இருந்து 137, 62 ரன் ரொம்ப புவரா அந்த இதுல போட்டாங்க. ஒரு பக்கம் புவர், இன்னொரு பக்கம் கிரேட்னஸ் ஆஃப் ஹென்ரி கிளாசன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டு பி வெரியான சுத்தி அதான் சொல்றேனே, உங்களுக்கு வந்துட்டு ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு இது மாதிரி,
கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்ற மாதிரி ஆக்ஷன் தப்பு, ரிட்டன்ஷன் தப்பு, இம்பாக்ட்ஸ் ஆஃப் யூஸ் பண்ற தப்பு, உங்க பிச்சை பத்தி உங்களுக்கு தெரியல என்ன பண்றதுன்னு இவ்வளவு வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியாது. நீங்க 6 மேட்ச் ஜெயிச்சதே பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சன்ரைசர்ஸ். முன்னாடியே நான் கியூ போட்டேன் ஜிடிக்கு. ஜிடி கியூ, ஒரு சன்ரைசர்ஸ் டீம் கியூ, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கியூ. இப்ப எப்படின்னா இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது. பஞ்சாப் கிங்ஸும் எவன் வந்து எல்லா மேட்சையும் தோக்க போறான் அப்படின்னு. அவன் 2 பேரையும் தோத்தா அந்த ராயல்ஸ் பாஷா படத்துல வந்து ஜனகராஜ் சொல்லே இருப்பாரு, 1 மினிட் மேடம் பாய் அப்படின்ட்டு. அந்த பக்கம் பார்த்தா ரஜினி வந்துட்டு பாய் அப்படின்ட்டு போவாரு. அந்த மாதிரி கேகேஆர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத பத்தி இந்த வருத்தத்தை பத்தி சொல்லி வருத்தம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு மேட்ச் நடந்திருக்கு, ஒரு டீம் ரொம்ப நல்லா ஆடி they deserve to get into the playoffs which they thoroughly did. வருத்தம்னு சொன்னா அவங்க ரொம்ப நல்லா ஆடி ஃபயர் ஸ்டார் தப்பா சொல்ற மாதிரி இருக்கும். தப்பா சொல்லக்கூடாது. even though the team which we wanted to win didn't do well, we should celebrate how well SRH has played after losing 3 out of 4 games and came back magnificently and deservedly getting into the playoffs. And they are well played SRH. விக்கி, இதுக்கு மேல எனக்கு ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. ப்ளீஸ் லெட் மீ நோ if you want to give a இது இல்லைன்னா I can give the closing charts and finish off. அதான் சொல்றேனே, இப்ப இவங்க அடுத்த வருஷம் நான் என்ன சொல்றது தெரியுமா, ஒண்ணு சொல்றேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன் நான், சின்ன பசங்களுக்குலாம். இப்படி கையை தூக்கிட்டு ஐ ஃபெயில்டு, நான் தோத்துட்டேன் அப்படின்னு எப்ப ஒருத்தன் ஒத்துக்கிறானோ, ஃபர்ஸ்ட் படி, வெற்றி படி, ஒரு 10 படியில ஒரு படி ஏறினத்துக்கான ஃபர்ஸ்ட் ஆதாயம் அதான். நான் தோத்துட்டேன்னு எப்ப நீ ஒத்துக்கிறியோ அப்பதான் வெற்றி பாதைகள் படிய முதல் படியை நீ கடந்துட்டேன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அவன் சம பிளேயர் கார்த்திக் சர்மா என்னமா பிரசாந்த் வீர் நீ வேற அடுத்த வருஷம் பாரு வச்சு ரணகலம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இந்த பிச்சில் வந்துட்டு ஸ்டீஃபன் பிளமிங் சொல்றாரு 175 இஸ் எனஃப்னு. எப்ப ஐ ஹவ் மிஸ்ரீட் த பிட்ச், வி ஷுட் ஹவ் போல்ட் ஃபர்ஸ்ட், நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களோ சிஎஸ்கே ஜெயிக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஏன்னா நல்லா வாழ்ந்த குடும்பம் இது, ஜெயிச்சு ஜெயிச்சு பழகுன குடும்பம் இது. ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, நான் ஒண்ணு தான் சொல்லுவேன், ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, பிளே ஆஃப் போலன்னா பரவாயில்ல, கடைசி நாள் கடைசி மேட்ச் நீ போகும்போது ஐ ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ் டு மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ் நீ பஸ் ஏறினா யூ பிளேட் குட் கிரிக்கெட். தட் இஸ் ஆல் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார். நீ பிளே ஆஃப்ஸுக்கு போறது கஷ்டம், 4 டீம் தான் போகுது, ரொம்ப கஷ்டம், 70 நாள் டோர்னமெண்ட். பட் once you blew away an opportunity like this, you blew away many games because of wrong team selections. Please put your hand up, accept and say I failed. People will support you. You will have a good season next year. இதுக்கு மேல சொல்லி எதுவுமே இது கிடையாது. அதனாலதான் 50.1 49.9 எட்ஜ் கொடுத்தேன். இவங்க வந்துட்டு சொதப்பி ஒரு டாஸ் ஒருவேளை போலிங் போட்டிருந்தா ஒருவேளை அந்த 0.1% இது பண்ணிருக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சன்ரைசர்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு their coaching staff, congratulations to Captain Pat Cummins. Wish you all the very best in the playoffs. நம்மளோட கடமையை நம்ம பண்ணினே தான் இருப்போம். இப்ப அடுத்த ஒருத்த கங்கணம் கட்டி நின்று தோல்வி சீக்வன்ஸ்ல இருக்கான். The next is going to be the review between whether ராஜஸ்தான் ராயல்ஸும் அரே நண்பா நான் உந்தன் பக்கம் அப்படின்னு அவனும் தோத்துட்டு இவங்களோட இந்த இணைந்த கைகளா சேர்றானா, இல்லைன்னா இல்லையா எனக்கு இந்த படி வேணா நான் ஜெயிக்கணும், ஜெய்ப்பூர்னு பேரே இருக்கு, அதை ஜெயிக்கிற மாத்துறானா அப்படின்னு பார்ப்போம். Let us come back and do a detailed review on whether Rajasthan at least find a way to live another day with your very own 96% accurate blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.